இயேசு கிறிஸ்து 33 வயசுல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அவரை அணுகாத ஒரு பாவம் கிடையாது. வாலிப வயதுல இருந்த ஒருவர் அவரை சுற்றி எப்பொழுது நம்ம வேத வசனத்திலே வாசிக்கிறோம், ஏகப்பட்டமான பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க, வசதி உள்ளவர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் அவருக்கு அந்த மாதிரி தவறான ஒரு அப்ரோச் கொடுத்திருக்கலாம்? ஜெபம். அதனாலதான் பாக்குறோம், இரவு முழுவதும் அவர் என்ன பண்ணார்? ஜெபித்தார். பகல் முழுவதும் என்ன பண்ணார்? ஊழியம் பண்ணார். அவர் உங்க ஜெபம் தான் உங்களுடைய செக்யூரிட்டி, ஜெபம் தான் உங்களுக்கு அரண். நீங்க அந்த நேரத்துக்கு தயாராகணும். எப்ப அந்த நேரம் வரும்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு நேரமாக இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்க இன்னொரு நேரமாக இருக்கலாம், எனக்கு ஒரு நேரமா இருக்கலாம். என்னை பாவம் அணுகிற நேரம், என் குடும்பத்துல மற்றவர்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம். பாவம் ரகசியமா அதை பப்ளிக்கா வராது. உங்க மனைவியோ உங்க கணவரையோ உங்க பிள்ளைகளையோ பாவம் தேடி வராது. நீங்க எப்ப தனிமையில் இருக்கிறீங்களோ, எப்ப ஆதாமை விட்டு ஏவாள் தனிமையாக இருந்தாலோ அப்பொழுதுதான் சர்ப்பம் யாரை நோக்கி வந்தது? ஏவாளை நோக்கி வந்தது. எப்பொழுது யோசேப்பு தனியா ஒரு ரூமுக்குள்ள போனோம்னா அப்பதான் யாருக்கு வந்தா? போத்திபாருடைய மனைவி அவங்களை அப்ரோச் பண்றாங்க. எப்பொழுது தாவீது உப்பரிகையின் மேல தனியா ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரோ அப்பொழுதுதான் பாவம் அவரை பச்சைபால் வழியாக என்ன பண்ணுகிறது?